இதுதான் தேவன் தருகிற சமாதானம். அல்லேலூயா. சரி, முதலாவது ரெண்டாவது இந்த சமாதானத்தை குறித்து ஒரு 4 காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். 19:42. லூக்கா 19:42. உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம், தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ என்ன செய்யணும்? அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ முதலாவது காரியம், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை முதலாவது என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் செய்தோம்னா சமாதானம் கிடைக்கும், எதெல்லாம் செய்தால் சமாதானம் கெட்டு போகும், எதெல்லாம் செய்தால் சமாதானம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார், சமாதானத்தை நமக்கு ஏற்படுத்தும், எதை செஞ்சால் சமாதானம் இருக்கிற சமாதானமும் போயிடும் அப்படி என்பதை முதலாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். சமாதானம் என்ன செஞ்சால் சமாதானம் கிடைக்கும், என்ன செய்தால் சமாதானம் கிடைக்காது என்பதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், உலகத்து ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு சமாதானத்தை எப்படி அடையிறதுன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், என்ன செஞ்சால் சமாதானம் கிடைக்கும், அப்படி என்ன செஞ்சால் சமாதானம் கிடைக்குன்னு தெரியாததுனால தான் அவர்கள் சினிமாவுக்கு போகிறாங்க, அவர்கள் மதுபானம் அருந்துறாங்க, அவர்கள் டூர் போகிறாங்க, சுற்றுலா போகிறாங்க, எங்கெங்கேயோ அவர்கள் மனம் போன போக்கில் ஏதோ செய்கிறாங்க. எப்படியாவது சமாதானத்தை இப்படிலாம் அடைந்து கொள்ள முடியுமா என்பதை அவர்கள் வகை தேடுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்ன? சமாதானத்துக்கு ஏற்றவைகளை முதலாவது நீ என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். என்ன செஞ்சால் சமாதானம் அடையலாம் என்பதை. அல்லேலூயா. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165 வாசிக்கலாம். என்ன செய்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இதை தான் நீ அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், சமாதானம் எப்படி கிடைக்கும், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை எப்படி செய்யணும், சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். அதில் ஒரு காரியம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ நமக்கு சமாதானம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி சமாதானம் கிடைக்கும் அப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்னா, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வேதத்தை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானமாக இருக்கலாம். வேதத்தை திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, வாரம் சர்ச்சுக்கு வர, ஜெபம் பண்ணுற, பைபிள் படிக்கிற, வீட்டுக்கு போயிடுற, காணிக்க போகிற, எல்லாம் பண்ணுற, ஆனால் வேதத்தை என்ன பண்ண மாட்டேங்கிற? நேசிக்க மாட்டேங்கிற. சங்கீதம் 1 இது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும், அதில் பிரியமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் செய்வதில் என்ன செய்யப்படும்? வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை என்ன செய்யணும்? வேதத்தை நேசிக்கும் போது நமக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், எப்படி நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படி சொன்னால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3,
1-2 வசனம். என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். சமாதானத்தை என்ன செய்யும்? பெருக பண்ணும். ஹல்லேலூயா. அடுத்ததா சமாதானத்துக்கு ஏற்றவைகள் எது வேதத்தில் சொல்லப்படுகிறதுனா என்ன வாழ்க்கை? அது போதகமும் கட்டளைகளையும், கர்த்தருடைய போதகத்தையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் என்ன செய்யணும்? காத்து கொள்ளும் போது நமக்கு என்ன பெருகுது? சமாதானம் பெருகுது. வேதத்தை, கர்த்தருடைய போதகத்தை காத்து கொள்ளணும். இந்த வாரம் பிரசங்கம் பண்ணுறோம்னா அது என்ன பிரசங்கன்றது என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போனோம்னா அடுத்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ஏன் காலையில் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு அனுப்புகிறோம், சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம்? ஏன்? மதிய நேரத்தில் சாயங்கால வேளையில் ஸ்கூலில் என்ன ஆகிடக்கூடாது? பசியில் தோண்டு மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது. பசி இல்லாமல் போய் பசியில் பிரச்சனை வந்துடக்கூடாது, உடம்புல சரீரம் பலவீனம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் பிள்ளைகள் என்ன செய்யணும்? தெம்பாக இருக்கணும், பலமாக இருக்கணும்னு சொல்லி தான் சாப்பாடு காலையிலே போட்டு அனுப்புகிறோம். அல்லேலூயா. இவன் சாப்பாடு போட்டதை வானான்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மதியத்தில் போய் அவன் பட்டினியாக கிடந்து தோண்டு போனான்னா சரீரத்தில் மயக்கம் போட்டு விழுந்தா என்ன செய்யுது? அப்போ உனக்கு போதகம் எதற்காக செய்யப்படுகிறது? சபையில் நீ உன் குடும்பத்தில் சோர்ந்து போகக்கூடாது, உன் பிரச்சனையில் நீ சோர்ந்து போயிடக்கூடாது, உன்னுடைய வியாதியில் சோர்ந்து போகக்கூடாது. உன் குடும்ப பிரச்சனையில் நீ தப்பிக்கிறதுக்கு வழியெல்லாம் உனக்கு போதகத்தின் மூலமாக உனக்கு என்ன பண்ணப்படுது? போதிக்கப்படுது. கட்டளைகள் மூலமாக உனக்கு உணர்த்தப்படுது. அல்லேலூயா. அப்போ போதகம் என்பது அதுக்கு தான். வார வாரம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது பட்டிமன்ற நிகழ்ச்சி கிடையாது. பரவாயில்ல, தீபாவளிக்கு பட்டிமன்ற நிகழ்ச்சி வச்சு, பொங்கலுக்கு வச்சு பட்டிமன்றத்தில் இன்றைக்கி நல்லா பேசினார் பாஸ்டர் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்காக அல்ல. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நல்லா பிரசங்கம் கேட்டு போகிறேன், நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரல, அதிலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? முதல்ல உனக்கு போதிப்பார். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு போராட்டத்தை நீ சந்திக்கும் போது அதிலிருந்து எப்படி மேற்கொள்வது, எப்படி வெளியில் வருவது, பிசாசின் இடத்துல எப்படி மேற்கொள்வது, எப்படி எதிர்த்து நிற்பது, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் உலகத்தை நீ ஜெயிப்பதற்காக தான் உனக்கு போதகமும் கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. நீ அது என்னன்னே தெரியாமல் வாங்கி காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டுனா பிரச்சனை வரும்போது உன்னால் என்ன பண்ண முடியாது? நிலை நிற்க முடியாது, அதை தாக்கு பிடிக்க முடியாது, அதை ஜெயிக்க முடியாது. நீயும் மற்றவர்களைப் போல என்னதான் செய்வே? சோர்ந்து போயிடுவே, விசுவாசம் இல்லாமல் போய்விடுவே. அல்லேலூயா. அப்போது போதகமும், கர்த்தருடைய போதகமும் அவருடைய கட்டளையை நம்ம காத்து கொள்ளும் போது அது நமக்கு என்னத்தை பெருக செய்கிறது? சமாதானத்தை பெருக செய்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 37 வாசிக்கலாம். சங்கீதம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானதை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. அடுத்தபடியா சொல்லப்படுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவன் என்ன செய்ய? பார்த்திரு. அதாவது உத்தமமான வாழ்க்கையும் செம்மையான வாழ்க்கையும் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? சமாதானத்தை கொண்டு வரும். சமாதானத்தின் முடிவாக இருக்கும். உத்தமமாய் வாழ்வது, செம்மையாய் வாழ்வது. நீ பயமில்லாமல் இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். எப்படி வாழ்ந்தா? உத்தமமாக வாழ்ந்தோம்னா, செம்மையாக வாழ்ந்தோம்னா நீ எதுக்கு என்ன பண்ண மாட்ட? பயப்பட மாட்ட. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? மடியில் கனம், வழியில் பயம். ஏன் வழியில் பயம்? மடியில் கனம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2 நபர் போகிறாங்க பஸ்ஸில். ஒருத்தர் பேக் நிறைய பணம் வச்சுருக்காரு, நகை வச்சுருக்காரு. ஒருத்தர் 10 பைசா கூட டிக்கெட் எடுக்கிற காசு தவிர வேறு எதுவும் அவர்கிட்ட இல்லை. இப்போ இவர் எப்படி பஸ்ஸில் உட்காந்துட்டு போவார்? பேக் நிறைய பணம் வச்சுருக்க எப்படி உட்காந்துட்டு போவார்? டிக்கெட்டு கூட காசு இல்லாதவர் ஜம்முன்னு தூங்கிட்டு போவார். இதை பற்றி அவர் கண்டுக்க மாட்டார். அவர் மாட்டில் தூங்கி கொரட்டை அடிச்சுன்னு போவார், யார் மேலே தூங்கி விழுந்துன்னு போவார். கண்ட்ராக்டராக பார்த்து எழுப்பி விட்டால் இறங்குவார். ஏன்? எதை பற்றி அவருக்கு கவலை இல்லை, எதை பற்றியும் பயம் இல்லை, என்னத்தை தூக்கின்னு போயிட போகிறான் அப்படின்ற ஒரு தைரியம். ஆனால் பேக் நிறையா ஃபுல்லாக பணமோ நகையோ பொருளை வச்சுருக்கிறவருக்கு அவர் அந்த ஸ்பாட்டு போய் இறங்கி அதை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியாது? அசால்ட்டாக இருக்க முடியாது, தூங்க முடியாது, பேக்கை வச்சுட்டு பஸ் விட்டு இறங்க முடியாது. இதை கொஞ்சம் பார்த்துட்டு இருங்க, அதை போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் சொல்ல முடியாது.
திரும்பி பார்க்குற நேரம் எவனை தூக்கிட்டானா அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் ஜாக்கிரதையாக சேர்க்கிற வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்? தூங்க மாட்டார், யாரை பார்த்தும் சிரிக்க மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார், யார்கிட்டையும் கை கொடுக்க மாட்டார், யார்கிட்டையும் பழக்கம் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டார், எந்த நலமும் விசாரிக்க மாட்டார், முறைச்சிக்கிட்டே போவார், கொண்டு போய் இறக்கிடுவார். ஹல்லேலூயா. காரணம், அவங்க வழியில் என்ன இருக்குது? அவங்க மடியில் என்ன இருக்குது? கனம் இருக்குது. அதனால் வழியில் போகும்போது அவங்களுக்கு என்ன வருது? பயம் வருது. ஹல்லேலூயா. அதுபோல தான் வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சுன்னா, அக்கிரமம் இருந்துச்சுன்னா, குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா, குற்ற மனசாட்சி இருந்துச்சுன்னா, உன்னால் என்ன செய்ய முடியாது? சமாதானமாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, அது மட்டும் இல்லை, உனக்கு குற்றம் இருந்துச்சுன்னா, உன் வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சுன்னா, உன்னால் சமாதானமாக ஜெபிக்க கூட முடியாது. ஏன்னா ஜெபம் பண்ணும்போதே உனக்கு ஒரு மனசாட்சி எழுமோ, நீ எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்க போகிறாரா அப்படின்னு ஒரு சத்தம் உன் காதில் கேட்கும், உன் இருதயத்தில் தோணும். ஏன்? நீ இம்மா அக்கிரமம் செஞ்சுருக்கிற, நீ ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்க போகிறாரா, உனக்கெல்லாம் சரியாயிடுமா, உனக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா, அப்படி வந்துடும். அப்போ அக்கிரமமும் பாவமும் நிறைந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக என்ன செய்யக்கூட முடியாது? ஜெபிக்க கூட முடியாது. அவங்களுக்கு திட நம்பிக்கையே இருக்காது, தைரியமே இருக்காது, போயிடும். பயந்துக்கிட்டே இருப்பாங்க. வியாதி வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட, ஐயோ இந்த வியாதியிலே நம்ம செத்துருவோமோ. ஏன்னா விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டாங்க? போய் ஒளிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தவொடனே என்ன செஞ்சான்? போய் நாண்டு கொண்டு செத்துட்டான். பேதுரு அவரை மறுதளிச்சவொடனே என்ன செஞ்சான்? அவர் முகத்தில் முழிக்கிறதுக்கு யோசிக்கிறான். அல்லேலூயா. போய் மறைய போய் மனங்கசந்து அழுகுறான். இளைய குமாரன் பாருங்க, பாவம் செஞ்ச உடனே தகப்பன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை. ஒரு பாவி பாருங்க, தேவாலயத்தில் போய் பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் போகிறாங்க. அதில் ஆயக்காரன் என்ன சொல்கிறான்? வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணிய முடியல, வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க முடியல, தகுதி இல்லைன்னு உணர்றான். அல்லேலூயா. பேதுருவுக்கு 2 படகு நிறைய மீன்களை பிடிச்ச ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒவ்வொரு முறையும் பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைந்தது என்று சொன்னால் கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க முடியாது, கர்த்தருடைய முகத்தில் முழிக்க முடியாது, கர்த்தர் கூட தைரியமாக பேச முடியாது, ஜெபிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, தைரியம் வராது, திட நம்பிக்கை வராது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை வராது, அவிசுவாசம் வரும், பயம் வரும், திகில் வரும். இதிலே செத்துருவோமோ, இதிலே நம்ம மூழ்கிடுவோமோ, இந்த பிரச்சனை மாறாதோ, மாறுவதற்கு வாய்ப்பில்லையோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அற்றவர்களாக இந்த உலகத்தில் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அதற்கு தான் சொல்லப்படுகிறது, உத்தமமான வாழ்க்கையும் செம்மையான வாழ்க்கையும் நம்ம வாழும்போது ஜெபம் பண்ணும்போதே நமக்கு என்ன வரும்? ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு, நீங்கள் ரொம்ப நாள் ஜெபமே பண்ணலை, உபவாசிக்கவும் இல்லை, சர்ச்சுக்கும் போகல, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணும்போது உங்கள் மனசாட்சி எப்படி இருக்குது? தயங்குதா இல்லையா? தயங்குதா இல்லையா? இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணால் கேட்பாரா? ஏன்னா ரொம்ப நாள் சர்ச்சுக்கே போகலையே, ரொம்ப நாளாக பைபிளை கூட படிக்கலையே, ரொம்ப நாளாக ஜெபம் கூட பண்ணலையே, நம்ம ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு என்ன வருது? ஒரு தயக்கம் வருது, ஒரு அவிசுவாசம் வருது, ஒரு பயம் வருகிறது, நமக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனால் இப்போ நீ நல்லா ஜெபிக்கிற, ஒரு 20 நாள் 21 நாள் உபவாசம் இருந்திருக்கிற, இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வருது, இப்போ உனக்கு ஜெபம் எப்படி இருக்கும்? கம்பீரமாக இருக்கும், தைரியமாக இருக்கும், விசுவாசமாக இருக்கும். ஏன்? நான் 21 நாள் என்ன பண்ணியிருக்கிறேன்? உபவாசம் வச்சிருக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக என் ஜெபத்தை என்ன பண்ணுவார்? கேட்பார் என்ற ஒரு திட நம்பிக்கை உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால செம்மையான வாழ்க்கையும் உத்தமமான வாழ்க்கையும் வாழும்போது நமக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் அதனுடைய முடிவாக இருக்கும். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்றவைகள். சமாதானம் என்னென்ன செஞ்சால் சமாதானம் கிடைக்கும் என்பதை இதற்குரிய காரியங்களை கொண்டு நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை முதலாவது என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். என்ன செஞ்சால் சமாதானம் கிடைக்கும்? அல்லேலூயா. 128ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன்
அவன் பாக்கியவான். 6வது வசனம் படிங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 6வது வசனம் சொல்கிறது, நீ சமாதானத்தை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இதுதான் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வது. ஏன்னா உலக ஜனங்களுக்கு தெரியல, என்ன செஞ்சால் சமாதானம் கிடைக்கும்னு தெரியல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இதை என்ன செஞ்சிருக்கணும்? சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது காரியம், சமாதான பாத்திரனாய் இருக்க வேண்டும். 1வது காரியம், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். 2வது காரியம் என்ன அப்படின்னா, சமாதான பாத்திரனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5, 6.